Praise the Lord, hallelujah. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, சோத்தரிப்போமா. கரங்களை தூக்கி கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா, நன்றி செலுத்துவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நினைத்து பாருங்கள், நித்து முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. நம் வாகனம் ஓடித்த போதும் எல்லா இடங்களும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நன்றி செலுத்துவோமா. நிம்மதியோட தூங்கும்படி கர்த்தர் கிருபையை கொடுத்தார், அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே சோத்திரப்பா, சோத்திராண்டவரே சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோட இன்று காலைகளில் கர்த்தர் நம்மை எழுப்பதற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறப்பா, நிம்மதியோட சமாதானத்தோடு தூங்கி எழும்பும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலும் ஹalleluya வெற்றி சிறக்க பணிகளை நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவர் உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை வலியது பெரியது ஆண்டவர், உம்முடைய இரக்கம் பெரியது அப்பா. உம்முடைய மன உருக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஸ்பெஷல் ஃபேவர் எங்களுக்காக வெளிப்படுத்த போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் உம்முடைய ஸ்பெஷல் ஃபேவர் நாளை நிறைக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. 42ஆம் சங்கீதம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். 4வது வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆச்சரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளே நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரையே துதிப்பேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இன்று காலைகளை நீங்களே சுயமா பேசுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவின் ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரையே துதிப்பேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நேற்று முழுதுங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலைகளிலும் ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா அலர்ஜிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே விடுதலையாகட்டும். பிரெயின் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அற்புத சுகம் இப்போது பிரெயின்குள்ள இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரெயின் ரிலேட்டடா இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் அது இப்போதே குணமாகட்டும். மறைவியாகட்டும், எதாகட்டும், அது இப்போதே குணமாகட்டும். ஆண்டவரே, பிரெயின்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புத சுகம் நடக்கட்டும். ஆண்டவரே, பார்க்கின்சன்ஸ் அப்படிப்பட்ட வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, உலகமெம்பாடும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இன்று ராத்திரியில் நடக்க போற கர்த்தர் மீட்டிங்காக, ஸ்பெஷல் மீட்டிங்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் அப்போ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். வாலிபர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அடிக்ஷன்ஸ்ல இருந்து அவர் விடுதலை ஆகட்டும். வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதி. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை செய்கிறதில்
ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் முன்னிட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று ராத்திரியில் நமக்கு 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு, மறந்துடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று ஹல்லேலூயா 9:30 மணிக்கு நம்மளோட ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எபிரேயர் 1 அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரட்சிப்பையே சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பையை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தூதர்களை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாமே தூதர்களும் அந்த தூத சைன்யமே ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்டதாக இருக்கிற ஆமென் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வதற்காகவே ஆமென் அவர்கள் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்னாயிருக்கிறதுனாலே, ஐக்கியமாயிருக்கிறதுனாலே ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவோடைய சத்தத்திற்கு ஆமென் தூதர்கள் எப்போதும் ஹல்லேலூயா அந்த கட்டளையின்படி அவர் செய்யறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கிறதுனாலும் ஒன்றாயிருக்கிறதுனாலும் ஆமென் உங்கள் சத்தத்துக்கும் தூதர்கள் செவி கொடுப்பார். அந்த கட்டளைக்குப்படி ஆமென் அந்த ஆமென் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்களுக்கும் ஊழியம் செய்யும்படிக்கும் அவர்கள் எப்போதும் உங்களுக்காகவே ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள்ளே அந்த சுதந்திரத்துவம் ஹல்லேலூயா புத்திர ஸ்வீகாரத்தில் நமக்கு கிடைத்ததினால் தான் இப்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆமென் ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனாலே நாம் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுனாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் சொல்லும் போது தூதர்கள் நமக்காக ஆமென் கிரியைகளை செய்வார். ஆமென். ரோமர் 8 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்றும் கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் தேவைகள் ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய எந்த தேவைகளாகட்டும் அதன் நடுவில் ஆமென் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு தேவையான வழிகள், உங்களுக்கு தேவையான விடுதலைகளை கொடுக்கும்படியாகவும் நீங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடலாம். ஆமென். நிச்சயமாக உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் தூதர்கள் உங்களுக்காக இறங்கி வரும், அற்புதங்களை செய்யும், வழிகளை திறப்ப தேவ வசனத்துக்கு ஆமென் ஒப்பான எந்த காரியத்தும் தேவ வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் எதை கேட்டாலும் தூதர்கள் அதற்காக உங்களுக்கு உதவியாய் இறங்கி வரும். ஆமென். இன்று காலை வேளையில் ஆமென் ஸ்தோத்திரம் தூதர்கள் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொர்நேலியுஸ் வீட்டுக்குள்ளே ஆமென் தூதன் இறங்கினது போல பேதுருக்காக ஹல்லேலூயா அந்த சிறைச்சாலை நடுவில் தூதர் இறங்கி வந்தது போல பவுலும் ஷீலாவுக்காகவும் சிறைச்சாலை நடுவில் தூதர்கள் இறங்கினது போல உங்களுக்காக தூதர்கள் இறங்கி வரும். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வதற்காக தூதர்கள் இறங்கி வரும். ஆமென். தூதர்களுடைய சகாயத்துக்காக உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா அதே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், வேண்டிக் கொள்ளலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆமென் ஒரு தூதர்களோட ஆமென் ஒரு சந்திப்பின் தினமா இன்று மாறட்டும். ஒரு தூதர்களோட இன்டர்வென்ஷன் நடக்கிற ஒரு தினமா மாறட்டும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாக நாம் உயரும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.